அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி கேபேஜ் கட்லட் ஆர் வடை. வீட்டில் எப்போவுமே நம்ம ஏதாவது சமைக்கும்போது பார்த்திங்கன்னா கேபேஜ்லாம் வாங்கணும், முட்டைகோஸ் வாங்கினா அது கட்டாயமாக மீந்துடும். ஸோ அது என்கிட்ட இருந்து 2 நாள் ஆச்சு. சரி என்ன செய்யுதுன்னு பார்த்து இன்றைக்கி இது வந்து கேபேஜ் கட்லட் செய்கிறேன். ஸோ இதை வந்து கேபேஜ் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா வடை தட்டும்போது உடஞ்சிரும். ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இதுவுமே. வீட்டில் பொருள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா நம்ம ஏதாவது ஒரு காய்கறிலாம் வீட்டில் இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது ஒன்று பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அது கூட கேபேஜ் கூட கொத்தமல்லி, பச்சை மிளகா அண்ட் புதினா கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டு, அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் அண்ட் ஓமம், அஜ்வைன். அதுவும் நான் நிறைய வந்து ஓமம் சேர்த்துப்பேன் உடம்புக்கு நல்லதுக்கு அப்படின்ட்டு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பிசைஞ்சிட்டு, நான் கடலை மாவு போடணும், கடலை மாவு போடாமல் விட்டுட்டேன், இந்த இப்போ போடுறேன். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நமக்கு தோராயம்தான், எல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு வடை தட்டி எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பாடு கூட சாதம், சாம்பார் ஏதாவது ரசம் வச்சுட்டு இது செஞ்சுக்கலாம் வடை மாதிரி. ஸோ வடை தட்டி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு, வேஸ்ட்டும் ஆகலை. எல்லாருமே இப்போ முட்டைகோஸ்லாம் இருந்தால் யாரும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீ டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பேனில் எண்ணெயில் போட்டால் எங்கே ஓடி போயிடுமோ உடஞ்சிருமோன்ற ஒரு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம்தான். ஸோ நான் வந்து வடை தட்டி பேனில் போட்டிருக்கேன், நான்ஸ்டிக் தவாவில். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பி விட்டிங்கன்னா பாருங்கள், பார்க்க நல்லாயிருக்கு. எல்லா ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டாலே போதும் ஈவினிங் டைம் டீயை குடிச்சிட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒர்க்கு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு புளிஞ்சு எடுத்துகிட்டு, தண்ணியை புளிஞ்சு எடுத்துகிட்டு, அது கூட எல்லா மசாலும் நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை போடுங்க. நம்ம சாப்பிட்றது தான், நம்ம செய்கிறது தான். ஸோ வீட்டில் செஞ்சோன்ற ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் செஞ்சு வடை தட்டி சாப்பிட்டோம்னா சூப்பரான கேபேஜ் கட்லெட் ஆர் வடை. இதுதான். இது நான் வந்து டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோவுக்காக காட்டியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.